அங்க பாரு எப்படி வந்து நிக்கிறான்னு. ராகவ், கம்பெனில ஏதாவது விசேஷமா? ஆஹா இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு சொன்னேன்ல, அதுக்காக அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ். எப்படிமா, நல்லா இருக்கா? ராகவ், என்ன ராகவ் புது மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க? நல்லா பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பதான் அண்ணன் கிட்ட புது மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். அதுக்குள்ள இசையண்ணையும் அதே மாதிரி சொல்றாங்க. நம்ம 2 பேருக்கும் வேவ்லென்த் ஒரே மாதிரி இருக்கு அண்ணி. ஆமா ஆமா கரெக்டா சொன்ன. தேங்க்யூ. அப்பா அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கா? நல்லா நல்லா இருப்பா. ஐயோ காலெல்லாம் விடறானே. ஸ்ரீஜா, இங்க நடக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா? ஐயோ எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? என்னடா ஓவரா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. என் ஃப்ரெண்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறான். அதான் உங்களோட ஆசீர்வாதமும் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காகத்தான். ராகவ், நீ எது செஞ்சாலும் சரியாதான் செய்வ. சரி, நான் போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. வரேன். சரி ராகவ். ஸ்ரீஜா, அவன் கல்யாணத்துக்கு அண்ணா அண்ணி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு வந்திருக்கா. நீயும் இங்கே நின்னு தியானம் பண்ணிக்கிட்டு. கடவுளே, இப்ப வேற வெளிய போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில இருந்து அலாரம் குருவி அத்தை அத்தைன்னு வர போறா. கிளம்பி வந்து நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவா. அவ அக்கா நானும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அதையும் நீ வேடிக்கை பார்த்துட்டு வரட்டும், அதையும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பக்கத்துல நின்னா எதையும் வெடிச்சிரும். ஆளை பாரு, உனக்கு நல்லது சொன்னா எடுத்துக்கோ, இல்லனா நஷ்டம் உனக்கு தான். அத்தை, ஸ்ரீஜா, பாத்தியா பாத்தியா, பட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்கோம். வா வர்ஷினி. வர்ஷினி, இன்னைக்கு உங்க புடவை சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பல்லவி. கோயிலுக்கு போறேன். ரொம்ப நாளா கட்டாம வச்சிருந்த புடவை என்னமோ இன்னைக்கு கட்டணும்னு தோணுச்சு. சரி, கோயிலுக்கெல்லாம் பெரிய பார்டர் வச்ச புடவைய கட்டிட்டு போவாங்க. சிந்தாமணி, உனக்கு என்ன அதுல பிரச்சனை?